எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்டத்தை வாசித்து வருகை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து புதிய சட்டம், புதிய ஏற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2 தெசலோனிக்கே புஸ்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது குறித்து நாங்கள் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்து தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சமயமாயிருக்குது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மனுஷனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துனாகும் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காமிக்கிறவனாக இருப்பான். இது எப்போ நடக்கும்? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு. அதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து. அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கணும்? முதல்ல 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். அதுக்கு முன்னாடி சாத்தான் என்றும் பிசாசு என்றும் பழைய பாம்பாகிய வலு சிறப்பத்தை கட்டி பாதாத்தில் பூட்டி நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி டியூட்டி. அந்த 1000 வருஷம் அரசாட்சி டியூட்டி முடிச்சு தான் ரகசிய வருகை. இது யாருக்கும் புரியாது. இது சபை மனவாட்டிக்கு தான் புரியும். ஆகவே கற்புள்ள கன்னி, புத்தி உள்ள கன்னி, அதுக்கு சில கேட்டகரி உண்டு, சில சிஸ்டங்கள் உண்டு. அது தேவனுக்கு தான் தெரியும். நாம் என்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரே தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அன்னையிலேருந்து நம்முடைய சிஸ்டத்தெல்லாம், நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்தியும் எல்லாத்தையும் தராசில் நிறுத்தி மனவாட்டிக்கு தகுதி இருக்குதா என்பதை ஆராய்ந்து பார்த்து, இந்த 1000 வருஷம் புத்தி இல்லாதவர்கள் நித்திரை மயக்கமடைந்தார்கள், புத்தி உள்ளவர்கள் புத்தியோடு இருந்தார்கள், பக்தியோடு இருந்தார்கள். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் இயேசு வருகை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம் நம்முடைய கர்த்தராகிய வருகை குறித்து. அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டு சாத்தான் கட்டில் அவிழ்த்து விட்டு கோமாளி தாத்தாக்குள்ளே போந்து, கோமாளி தாத்தா தான் பொய்யான அற்புதம் அடையாளம் செஞ்சு விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எதிர்பார்த்துக்கிட்டோம் 1000 வருஷம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் உலகம் ஏமாந்து போகுது. இயேசு வருவார், மெசியா வருவார். இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறாங்க? இயேசு வந்து மரித்தோரை எழுப்பி பரிசுத்தவான்களை கொண்டு வந்து ஒலிவமலை 2 பிளந்து எருசலேமுக்கு கூட்டு போய் அவர் ராஜாவாக இருந்து ஒரே ராஜாவாக இருப்பார். பூமி எங்கும் ஒரே நாமமும் ஒரே ராஜாவாக இருப்பார். இப்பொழுதும் அவர் ராஜா தான், என்றென்றைக்கும் அவர் ராஜா தான். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மாம்ச பிரகாரமாக அவர் இந்த உலகத்தில் இருந்து நம்மளை மாதிரி பார்த்து ஆட்சி செய்வதில்லை. அதுதான் ஏமாந்து போகிறாங்க. ஆகவே இந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் பிசாசு மனுஷனுக்குள்ளே புகுந்து, கோமாளிக்குள்ளே புகுந்து, கோமாளி உலகத்தை ஏமாளியாய் மாற்றி பொய்யான அற்புதம் செஞ்சு யூதர்களுக்கு ஆலயம் கட்டி விருத்த சேதனம் பண்ணி கடாய் வெட்டி என்பதெல்லாம் பொய்யான அற்புதத்தினால அந்தகார கிரியினால ஏமாந்து போவாங்க. ஆகவே இது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு சாத்தான கட்டில் அவிழ்க்கப்பட்டு அவன் வந்து தான் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் தேவனை போல தேவாலயத்தில் உட்காந்து நான் தான் மெசியா என்று சொல்லும்போது தான் பாவ மனுஷனை இந்த பாலாபான யூதருங்க அறிந்துக்குவாங்க. ஆகவே இது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற சம்பவம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. இப்பொழுது இருக்கிற உலகம் சடிதியாய் யோசேப்புக்கு எகிப்தில் எப்படி முத்திர மோதிரம் வந்து உன்னுடைய கை அசைவில்லாமல் என் ஜனங்க உட்காரக்கூடாது, எந்திரிக்கூடாது, அந்த மாதிரி சடிதியாய் சிறு மந்தையை பயப்படாத ராஜ்யத்தை தருவார், திறவுகோலை தருவார், அதிகாரத்தை தருவார், எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். உலகத்தை ஆளுவதற்கு ஒரே ஒரு காரியம் தண்ணி. மழை பெஞ்சாதான், பூமி விளைஞ்சாதான் எல்லா ஆதாரமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வரும். இந்த கிராவிட்டி சேஞ்சு பண்ணணும். ஆகவே அது தேவன் செஞ்சு கொடுப்பாரு, நமக்கு அதிகாரம் கொடுப்பாரு. சொன்னால் நடக்கும், நீ கட்லெட்டாக நிற்கும். அதுவே நீங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை விசுவாசிகளும் என்னிலும் பெரிய காரியம் செய்வான். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருப்பது அந்நாளில் அறிவீர்கள். 1000 வருஷ அரசாட்சியில் தான்
சகல ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தையும் தந்து உலகத்தை ஆளும்படியாய் அவன் திறமைக்கத்தக்க தாளந்து. ஆகவே முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி முடியணும். 1000 வருஷம் அரசாட்சி இன்னைக்கு வருமா, அடுத்த வருஷம் வருமா, 10 வருஷம் ஆகுமா, 100 வருஷம் ஆகுமா, 500 வருஷம் ஆகுமா, 1000 வருஷம் ஆகுமா தெரியாது. சாத்தானை கட்டி இந்த பூமியில் எல்லாம் நேர்த்தியாக செம்மையாய் எந்த தீங்கும் இல்லாதபடி, தீங்கு செய்யாதபடி. அப்போ மரித்தவன் உயிரோடு எழுந்து இந்த பூமியில் வாழ்வதில்லை. யாராச்சும் மரித்தவங்க உயிரோடு எழும்பி 1000 வருஷம் வாழ்ந்தா அதுக்கு பின்னாடி யாராச்சும் சாத்தாங்கிட்ட போவாங்களா? இயேசு இந்த பூமியில் 1000 வருஷம் நமக்கு முன்னாடி இருப்பதில்லை, நமக்குள்ளே இருப்பார். இதை நாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆகவே வேதத்தை கொஞ்சம் திசை மாற்றி விட்டால் இயேசு அங்கே இருக்கிறாரு, எருசலேமில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, வனாந்தரத்தில் இருக்கிறாரு, ஒளியமலை வந்துட்டார், இப்படிலாம் சொல்லி வைக்கப்பட்ட அந்த வார்த்தையெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு பகிரங்கமாக வருவார். அப்பொழுது எல்லா ஜாதியும் கண்டு புலம்புவாங்க. ஆகவே தெளிவாக அறிந்து கொள்வோம். முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். அதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும். நம்ம அதை காத்திருப்போம். 1000 வருஷம் அரசாட்சியில் உலகத்தை ஆளுவோம். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தருவார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் விரின் பாம்பு குட்டிகளையும் மிதித்து நம்ம ஜெயித்து 1000 வருஷம் அரசாட்சி ஆள்வோம். 1000 வருஷம் அரசாட்சி நம்ம தலைமுறையில் தந்தால் நாமளே இளமையை கழுகை போல மாற்றி தருவார். கிராவிட்டி செஞ்சு பண்ணால் எல்லாம் நடக்கும். தேவன் அதை செய்வார். நம்ம அதுக்காக எதிர்பார்த்து விசுவாசத்தை காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.